இங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? இந்த ஜவாலையை நீ கையில் வச்சுட்டு நடக்கும்போது அருவி, ஆறு, கடல் என அனைத்து விதமான சத்தங்களும் உன் காதுகளுக்கு கேட்கும். அந்த ஒவ்வொரு ஒளிகளுக்கு பின்னாடியும் ஒரு உள்மூச்சும் வெளிமூச்சும் அடங்கியிருக்கு. ஒலிகளுக்கும் மூச்சு காற்றுக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி. சோ என்பது உள்மூச்சு, ஹாம் என்பது வெளிமூச்சு. இந்த 2 விதமான சத்த ஒலிகளும் இந்த இயற்கைகள் மூலமா மனுஷனுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு. அந்த அதிர்வலைகள் ஒன்னா சேர்ந்து சோஹாங்கிற மந்திரத்தை உருவாக்கும். அந்த மந்திரம் தன்னை உணர்ந்த சித்தர்களால ஓலைச்சுவடிகளில் பல பரிபாஷைகளில் இன்னும் இருக்கு. அருவி, ஆறு, கடல் இதோட சத்தமெல்லாம் உன்னோட காதுகளுக்குள்ள விழுந்ததும் மனசை ஒருநிலைப்படுத்தி நான் கொடுத்திருக்கும் ஜவாலைய கீழே தாயம் உருட்டுவது போல உருட்டி விட்டா அது எங்க போய் முடிகிறதோ அந்த இடம் அப்படியே 2ஆ பொளந்துரும். அதுதான் அது ஒன்ன கடல் வழியா அந்த அதிசய பாதாள நிலத்துக்கு உன்னை அழைத்து செல்லும். என்ன எப்படி செய்யணுங்கிறத தான் சிவனடியார் உருவத்துல வந்து வேம்பு சருக்கு விளக்கமா சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்கு வேம்பு சார் இப்படி தயங்கி இங்கேயே நிக்கிறாரு? நான் சொன்ன மாதிரியே வேம்பு சார் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு.